அந்த பிஸ்னஸை நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது வளர்ந்துட்ட பிறகு ப்ராஃபிட் வந்து அபரிவிதமாக வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா உழைச்சி பிஸ்னஸை வளர்த்துருப்பீங்க. இப்போ ப்ராஃபிட் வர்றதுக்கான நேரம் தேடி பாருங்கள். ப்ராஃபிட் வரலன்னா அது வர வைக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது வழி கிடைக்கும், ப்ராஃபிட்டுக்கு வழி கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கன்னிக்கு இந்த குரு பயிற்சியில் மொத்தமாக எதில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, முதல்ல பர்சனல் வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிப்பாங்க. அது லவ்வோ, மேரேஜோ, குழந்தை பாக்கியமோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக ஜெயிப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வேலை பிஸ்னஸ் ரெண்டுத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்குன்னா, இந்த சோம்பேறி தான் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் நம்ம தப்பு இல்லை, சனி பகவான் பார்க்குறது. கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சனிக்கிழமை கருப்பு ப்ரௌன் ட்ரெஸ்லாம் போடுறது கம்மி பண்ணுங்கள். சனி பகவானுடைய தாக்கம் ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கன்னிமார் தெய்வங்கள் வழிபடலாம், குலதெய்வம் வழிபடலாம், பெருமாள் விஷ்ணு வழிபடலாம். இவங்களாம் புதன் ஹோரையில் நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானம், கன்னி ராசிக்காரங்க அன்னதானம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது அவங்க கையால் செஞ்சு அன்னதானம் போட்டாங்கன்னா அது வேறு லெவல். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலில் போடுங்க, சிறப்பாக வாழ்வீங்க.